குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் மாலை வணக்கம். மதுரை 16 இது எப்படி வரும் அப்படிங்கிறத விட இந்த ட்ரெய்லர் ஷோக்கே இவ்வளோ பேர் பிளஸ் பண்ண வந்ததை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ராஜன் சார், வணக்கம் சார். அடுத்து டைரக்டர் பேரரசு சார், வணக்கம் சார். பேரரசு சார் விஜய் அஜித் வச்சு நிறையா மூவிஸ் எடுத்திருக்காங்க. நிறையா ஊரோட நேம் வச்சு அவர் நிறையா மூவிஸ் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் மிஸ் பண்ண மதுரை அப்படிங்கிற பேரை நாங்கள் எடுத்துட்டோம். அப்புறம் ஆக்டர் ரோபோ சங்கர் அண்ணா, ஜார்ஜ் விஜய் அண்ணா எங்கள் ஃபேமிலி. அவர் எப்படி சொல்கிறது, அவரோட வழியில் நாங்கள் எங்கள் விஜயையும் அனுப்புகிறோம். அதனால் அவரோட கைடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப தேவை. நெக்ஸ்ட்டு வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், கேமராமேன்ஸ், தென் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஜான் தாமஸோட பேரண்ட்ஸ், ஐயா அம்மா வணக்கம், வாங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது, பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ படம் ரெடி ஆயிடுச்சு. இது இனிமேல் உங்கள் கையில் இருக்குது, முடிவும் உங்கள் கையில். நன்றி. ஷீ இஸ் வெரி ஷார்ப் அண்டு கொஞ்சம் கோவக்காரங்களும் அப்படின்னும் கேள்விப்பட்டேன். சார் உங்களை பற்றி சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொல்ல சொன்னாங்க. ஆமாம், அவர் சொன்னார் அதிகமாக வீட்டில் அடி வாங்குறது சார் தான், அந்தளவுக்கு மேம் டெரராக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் பார்க்க தான் மதுரைனால மீனாட்சி ஆட்சின்றீங்க, அதே தான் சார். ஃபைன். ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான நபர் பேசியிருக்காங்க. ஸோ மதுரை 16 நம்ம பாடல்களும் ட்ரெய்லரும் பார்த்தோம். பார்க்கும்போதே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல குவாலிட்டியான ஒரு படமாகவும், பார்க்கும் பொழுது நமக்கு டைவர்ஷன் எதுவுமே ஆகாமல், அந்த கண்ணை எடுக்காமல் அந்த ட்ரெய்லரையும் பாடல்களையும் பார்த்து முடிச்சுட்டு தான் திரும்பணும் அப்படின்ற மாதிரியான நமக்கு அந்த காட்சியை கொடுத்துருக்கக்கூடிய படத்துடைய டிஓபி திரு ரிஸ்வான் கான் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷு அக்கா. அவங்க தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை ஃபஸ்ட்டு மூவி, ஸோ அதனால அவங்க தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அதான் ஜான் சார், ஜீன் சார், விஜய் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ரொம்ப, இந்த மூவிக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. தென் ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லாயிருக்கும் இந்த மூவி, பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ். Praise the Lord. Thank you so much, Sumaya, for mentioning that social work activities. Usually, thank you. Sorry, sir. So, usually, thank you, Sumaya. Marudiya, one more pair. Praise the Lord. Thank you. Thank you so much, Sumaya, for mentioning that social work activities, because நிறைய இடத்துல அது யாரும் சொல்கிறதில்ல. நல்லா தெரியணும்னு இல்லை, ஆனால் அது தெரிஞ்சால் இன்னும் ஒரு 4 பேருக்கு எக்ஸ்ட்ரா செய்யலான்னு சொல்லி ஒரு இதுதான். இப்போ நம்ம பாலா செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அண்ட் இது நான் ஒரு நடிகன் அப்படிலாம் நான் இதுக்கு வரல. ஏன்னா இது எங்கள் அத்தை மகன் ஜீனு, அவங்க ஒய்ஃபு, என் மருமகன் தான் ஹீரோ. ஸோ அப்படின்னும்போது கட்டாயமாக இது ஒரு குடும்ப விழா. ரோபோ இல்லைன்னா எங்கள் கண்டென்ட். ஸோ சச் அ லவ்லி பர்சன் ரோபோ. அண்ட் ராஜன் சார், பேரரசு சார், அண்ட் எல்லாருக்கும் அவங்க பக்கத்தில் உட்காரதுக்கு வாய்ப்பு கொடுத்த என் ஜீனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் படத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா டெக்னிக்கலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, விஜய் எப்படி நடிச்சிருக்கான், ஆடியிருக்கான், ஸ்டன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எல்லாமே நிறைய பேர் பின்னாடி சொல்லுவாங்க. எனக்கு என்ன எப்பவுமே சொல்கிறது தான், எப்பவுமே நான் மீடியா மூலமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பெரிய நடிகர்கள் கிட்டலாம் நாங்கள் நிறையா முயற்சி செஞ்சோம். இதை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அண்ட் ஆடியோ இது பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம். இன்றைக்கி சொந்தங்கள் தான் இங்கே எங்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவங்க ஏன் இதை நம்ம அவங்க ஒரு நாள் ஒதுக்கி, நானும் சுமையாகவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு மாதிரி தான், இதை ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சிறிய படங்கள், பெரிய படங்கள் நம்ம சொல்லுவோம். இது சிறிய படம்னு கட்டாயமாக சொல்லிடவே முடியாது. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சா இது பெரிய படம் தான் கட்டாயமாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 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 ஹாஃப் டே ஒரு ஒதுக்கி ஹீரோஸ் இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனால் என்னென்னா எங்களுக்கு கோடி கோடியாக பணம்லாம் வந்துட போகிறதில்ல. என்னென்னா ஒரு ரீச் தான்.
இப்போ நம்ம இப்போ 1000 பேர் 2000 பேர் ரீச்னா அவங்களாம் ரிலீஸ் பண்ணால் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. இப்போ பார்த்தா வந்து இந்த மாதிரி எங்கேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னே தெரியல ஜி. அவன் வந்து இன்னும் 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. அந்த ஆதங்கத்தை வந்து சக்தி சரவணன் சார் அண்ட் பிரசன்ட் மீடியா நான் இதை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து எங்கே போனாலும் இது என்னடா இப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்கான்றது எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் வந்து எனக்கு ஒரு நடிகனாக எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன்னா ஹரி உத்ராவுக்கு தெரியும், வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நாங்கள்லாம் இறங்கி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ரோபோ சங்கரும் சரி, அதே மாதிரி நிறைய எங்களுடைய விஜய் டிவி நண்பர்கள் நிறைய பேர் வந்து இறங்கி செய்வாங்க. இந்த டெலிவிஷனை தாண்டி ஹீரோஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஜீன் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது எனக்கு இந்த ஃபீல்டுலேயே வந்து ரொம்ப பாலை போல் உத்தமமான ஒரு மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் சிவானி செந்தில் தான் எனக்கு தெரியும். ஸோ அவருடைய நம்பர் தான் நான் ஜீன்கிட்ட கொடுத்தேன். நீங்கள் வந்து தி பெஸ்ட் பர்சன் அவர் தான். சரி, இன்றைக்கி வரைக்கும் சக்கரவர்த்தி சார் கூட சேர்ந்து அவர் அப்புறம் சார் அவங்க கூடலாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த விழா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு சிவானி செந்தில் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் மதுரை 16 ரொம்ப ரொம்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரசன்ட் மீடியா தயவு செஞ்சு ஒரு நல்ல படம், ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே வரவேற்பாங்க, என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, என்றைக்குமே கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்ற நம்பிக்கையில் மதுரை 16 என் மருமகனுக்காக வந்து கடவுளை வேண்டி விரும்பி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட். ப்ளீஸ் நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வரல, நான் சாரோட ஸ்டூடெண்ட்டாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது சார் தான் என்னோட ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அவர் ப்ரொடியூசர், எனக்கு அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் தான் என்னை ஃபர்ஸ்ட்டு கேமராவில் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். எனக்கு 2018 சொன்னார். அது எனக்கு பெருசாக அப்போ தெரில, ஏன்னா மதுரை பொண்ணு ரொம்ப மைண்ட் வந்து நேரோடாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே இருக்கும்போது அவ்வளோ தெரில. சென்னையில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் கடவுளுக்கு தேங்க் பண்ணி அடுத்த கால் நான் சாருக்கு மட்டும்தான் பண்ணேன். சார் அண்ட் மேம் தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் என்னை ஃபிலிம்குள்ளே பார்க்கலாம், டெலிவிஷனில் நீ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை வந்து என்கரேஜ் பண்ண ஒரு குரு எனக்கு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சார் வந்து படம் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னார், ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் அப்டேட்டடாக தான் இருக்கேன் சார் கூட, சொன்னார் விஜய் வச்சு தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ சார் விஜய் வந்து குட்டி பையன் எப்படி எல்லாம் சொல்லும்போது இப்போ நேரில் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆக்சுவலாக ஹீரோ, அப்கமிங் ஹீரோ அவங்க கூட நடிக்க நானும் வந்து வெயிட்டிங். ஸோ வந்து கடவுளுக்கு தேங்க்யூ. அப்புறம் இவ்வளோ பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருக்குது. இதுவரையும் நான் இவ்வளோ பெரிய ஆட்களோட நின்று ட்ராவல் பண்ணதில்லை, இந்த மாதிரி மேடையில் உட்காந்ததும் இல்லை. சார் வந்து என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப பணிவோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சந்தோஷமாக இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பீப்புள் எல்லாருமே குட் ஈவினிங். நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே. அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர், ஆக்சுவலாக ப்ரொடியூசர்லாம் கிடையாது, எங்கள் டேடி. எங்கள் டேடி மம்மி அப்படி தான் படத்தில் ஒரு ஃபேமிலியாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிருந்தோம் ஃபுல்லாமே. அண்ட் ஜான் அண்ணா டேரக்டராக பார்க்குறதோ அவர் அண்ணாவை பார்த்து தான் அதிகம். அண்ட் ரிஸ்வான் அண்ணா, எடிட்டர் அண்ணா, சந்தோஷ் அண்ணா, எல்லாருமே நாங்கள் ஒரு அண்ணா ஒரு ஃபேமிலி அப்படி தான் பண்ணிருந்தோம். அண்ட் நான் ஒரு டான்ஸர், நான் ஆக்டிங் செகண்டாக தான். அப்புறம் ஃபுல்லாக ஐயோ பார்த்துருது. ஓகே, நான் ஒரு கொரியோகிராஃபர், ஆக்சுவலாக டான்ஸர். நான் ஒரு டான்ஸராக ஒரு ஆக்டராக என்னை ரெகனைஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் எடுத்து விட்டு ஜீன் டேடிக்கு ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. என் ஒய்ஃப் வந்து சாரை மிஸ் பண்ண இது சொல்ல மறந்துட்டாங்க, சாரின்னு. அவங்க வந்து புதுசு, அதனால தெரியல. அண்ணனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உள்ள அனைத்து மதுரை டீமுக்கே என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, சினிமா வந்து சென்னை தான், உங்களுக்கு தெரியும். எப்போ பாவத்திலேருந்து இன்னை வரைக்கும் இன்றைக்கி மதுரையே கொண்டு போய் ஒரு சினிமா நகரமாக உருவாக்கிட்டார் நம்ம ஜீன். பாரு, எல்லாம் அருமையான ஆள். நான் பார்க்க என்கிட்ட வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது சார் சென்னையில் அப்படின்னாரு. சரி என்னன்னு சொன்னால் அவர் 2 பேர் சொன்னால் அவர் போய் 2 மட்டும் பார்த்தாரு. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ அருமையாக கொண்டு வந்து சூப்பராக வச்சுருக்காரு. இதுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டின் தலைவர் சென்னைம்பாங்க, இப்போ மதுரை ஆக்கிட்டார் அவர். எப்படி மதுரை 16,
என்ன சொன்னால் பையனை பார்த்தேன். விஜய் போயிட்டார் இப்போ அரசியலுக்கு, அடுத்து விஜய் வந்துட்டார் நம்ம சினிமாவுக்கு. இதான் நான் சொல்ல முடியும், உண்மையாக சொல்ல முடியும். ஏன்னா விஜய்க்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா போகும்போது எஸ்எஸ் சார் போய் சான்ஸ் கேட்கும்போதுலாம் இருப்பேன். அப்போ விஜய் நடிச்சிருந்த நாளை திருப்புன்னு. அப்போ அதேமாரி இப்படி தான் இருப்பாப்புல விஜய். விஜய்க்கு வந்து கொஞ்சம் பருவாக இருக்கும், இவருக்கு இல்லை, அவ்வளோதான். இது உண்மை. லைலா காலேஜ் போய் எடுத்து சான்ஸ் கேட்டால் கிடைக்கல. சரி நான் அழைச்சி இப்படி வந்தோம். என்னன்னா இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் சொன்னார் எல்லோரும் பெரிய பெரிய ஹீரோலாம் அவங்க ஃபஸ்ட் லுக் பண்ணு, சத்தியமாக பண்ண மாட்டாங்க. யாரை போய் கேட்டனாலும் இந்த விஜய் சேதுபதி எவ்வளோ நாள் போய் நான் சொல்லிலாம் கேட்க சொல்லியிருந்தேன். யாருமே இப்போ பண்ணுறதில்ல. அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறது தயவு செய்து மறந்துடுங்க. நான் ஓப்பனாக ஆணிதான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நீங்கள் எவ்வளோ ஹீரோ தெரியுங்க வீட்டில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இன்றைக்கி சினிமாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பாலச்சந்திரன் சாருடைய பிறந்த நாள் இன்றைக்கி வந்து வச்சுருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடியது. 16 வயதுலேருந்து ஒரு படம் எடுத்தார் பாரதிராஜா சார், இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாரு. அதுமாரி பாக்யராஜ் சார் சுவரில்லா சுத்தங்கள் படம் எடுத்தார், இன்னைய வரைக்கும் நிற்கிறாரு. ஒரு ராகன் டி ராஜேந்திர ஒரு படம் எடுத்தார், இன்னைய வரைக்கும். என்ன காரணம்னா நீங்கள் படத்தை நல்லா எடுத்தீங்கன்னா எந்த காலத்துலையும் சினிமா உங்களை கைவிடாது. நான் இதுதான் அப்பப்போ சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, இந்த பேரரசார் திருப்பாச்சின்னு ஒரு படம் எடுத்தார், இன்னைய வரைக்கும் நிற்கிறார். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் பேரரசார் தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அதுமாதிரி ராஜன் வந்து காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் படத்தை முன்ன நல்லா எடுக்கணும். இந்த மதுரை 16 பார்த்தோம், அப்படியே மதுரையை கொண்டு வந்து இறக்கிட்டார். நீங்கள் நம்மளாச்சும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல. எனக்கு தனியாக ஒரு ட்ரெயிலர் போட்டு காமிச்சார். இதுதான் படம், இதுதான் சிறு முதல் பேர் சங்கம். இந்த படம் பெரிய படம் ஓடிச்சுன்னா இந்த டீம் எல்லாமே பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் காட்சி கேட்டால் கொடுப்பாங்க, எப்போ கேட்டாலும் உங்களுக்கு படம் பண்ண வருவாங்க. ஏன்னா இவங்க வளர்ந்து கஷ்டப்பட்டு வந்து இவங்களுக்கு தெரியும். ஜெயிச்சவனு எவனுமே இப்போ மதியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் ஒரு டீமை செட் பண்ணிட்டாங்க. எல்லா நடிகருமே சரி, நீங்கள் யார் வேணாலும் சரி. ஏன் இன்றைக்கி வந்து பாரதிராஜா பையன் சும்மா பாக்யராஜா பையன் சும்மா தான் இருக்கார், சத்யராஜ் பையன் சும்மா இருக்கார், இவர் பி வாசு பையன் சும்மா தான் இருக்கார். எவ்வளோ ஹீரோ தெரியுங்களா வீட்டில் இருக்காங்க. நீங்கள் இந்த விக்ரந்த் இருக்காப்புல, பரத் இருக்காப்புல, ஏன் அவங்களாம் போய் காசு சொல்லுங்கள். நான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன். இன்றைக்கி இவர் நந்தா இருக்காப்புல, அப்புறம் ஆடுகளை நிறையன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட ஹீரோ போய் கதை சொல்லுங்கள். நல்ல கதை சொன்னால் அவங்க நீங்கள் 5 லட்சம் கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் இல்லை, கதை நல்ல பணம் கூட வாங்காம கூட நடிப்பாங்க. இதெல்லாம் போய் கதை சொல்லுங்கள். நீங்கள் ஏன் தனுஷை பண்ணணும், சிம்பை பண்ணணும், சிவகார்த்தியம் பண்ணணும், விஜய் சேதுபதி பண்ணணும், கார்த்திகை வச்சு பண்ணணும், சூர்யா, நீங்களே அவங்கள்ட்ட போகிறீங்க. இவங்களாம் ஹீரோ தான், எல்லாமே சின்னதுலாம் வந்தாங்க. அதை யாரும் யோசிக்கல. நீ இந்த பையன் ஹீரோ இருக்காருன்னா காரணம் என்ன? நல்லா பையன் நல்லா பாருங்கள், பையன் அப்படியே விஜய் மாரி தான் இருக்காப்புல. இந்த பையன் வரணும்னா நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம், நம்ம தான் என்கரேஜ் பண்ணோம். ஏன்னா நம்ம போய் பெரிய பெரிய ஹீரோட கதையை சொல்லி யாருமே கதை சொல்லாமல் கடைசியாக ஒரு படத்தை எடுத்து வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணால் படம் ஓடலைன்னா படம் நல்லா இல்லை அப்படின்றான். அதையும் மீறி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக படத்தை எடுக்கிறது இல்லை. இவர் பாரு, எல்லா டீமுமே எல்லாம் படித்தவங்க நீட்டாக எல்லாம் ஒரே மாதிரியாக இருந்து பேசி எடுத்துறாங்க. என்கிட்ட வர்றாங்க டைரக்டர் ஒரு பக்கம், ப்ரொடியூசர் பக்கம், நானே ஹீரோ நானே சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன், சினிமாவில் ஜெயிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல ப்ரொடியூசர் தேர்ந்தெடுங்க, 2வது நல்ல டைரக்டர் தேர்ந்தெடுங்க, 3வது கேமராமேன் தேர்ந்தெடுங்க, 4வது நல்ல மியூசிக் டைரக்டர். இதேமாரி தேர்ந்தெடுத்திங்கன்னா படம் கண்டிப்பாக ஓடும். காரணம் என்ன கேட்டால், இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே செல்லை வச்சுட்டு செல்லிலே படத்தை எடுத்து வந்துடுறாங்க. அப்போ குவாலிட்டி சரியாக இல்லை. அப்போ தேட்டரில் அந்த படம் பண்ண முடியாத அளவுக்கு யார் தேட்டருக்கு வரதில்லை. அதை வர வைக்கணும்னா நீங்கள் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம்னு கேட்டால், இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், இந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்தார். இன்றைக்கி சத்யசாரன் சொல்லி இன்றைக்கி மிகப்பெரிய மீடியா கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா, எல்லாமே லைவில் தான் போயிட்டுருக்கு. இந்த மதுரை சேனல் அத்தனையும் லைவில் போகுது. தயவு செய்து இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி பெற காரணம் என்னன்னு கேட்டால், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சும்பாங்க. அதுமாதிரி எல்லோரும் ஹீரோ தான். வந்துருக்க சினிமாவில் வந்து அத்தனை பேர் ஹீரோ வந்தவங்க இன்றைக்கி எல்லோரும் ஒரு நல்ல சாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே நல்ல லெவலில் இருக்கிறதுக்கு காரணமே சினிமா வந்து நம்பி இருந்தவங்க தான். அந்த நம்பிக்கையோடு இருந்து ஜெயிக்கணும். மீண்டும் ஒரு முறை 16 வந்து மதுரை 16 வந்து பையன் ஹீரோ மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, நம்பிக்கையோடு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு, நான், தம்பி நேரம் கிடைச்செல்லாம் வந்துடுவார் ரோபோ. எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்து வர்றார். நம்ம ப்ரொடியூசர் அம்மா
தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த, படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபஸர்ன்றாங்க, அவர் ஒரு குத்தாட்டம் ஆடியிருக்காரு. ப்ரொஃபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படிதான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பாடம் நடத்துறதுலேருந்தே பார்த்துட்டோம். அற்புதமாக யாரையுமே விடலை, எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவராக போயிட்டார், ஒரு விஜய் நடிகராக வந்திருக்கார். தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு. அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளோ நல்லா கூட இல்லை. நாளைய தீர்ப்பு சுமாராக தான் இருப்பார். ஏன்னா அப்புறம் இந்த தம்பிக்கு இன்னும் ஒரு 4 படம் வந்து வச்சுங்க, அப்படியே உருவமே மாறிடும். இது இயற்கை, சினிமாவில் இயற்கை. பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம். இளைஞர்கள், மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும். சினிமா பெருசாக வரும். ஆனால் வருவீங்க, மதுரைக்காரவங்கள வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குது, முயற்சி இருக்குது, திறமை இருக்குது. அந்த திறமையை நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது. நான் அது எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம். அப்படி தான் கத்தியை காட்டினாங்க, மீனை வெட்டினாங்க, ஆளை வெட்டினாங்க. ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி, கல்வியை கற்றுக்கொள், தவறுகள் காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு. அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம் கொத்தாடணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அன்பு செய்யணும் நானும் ஒரு படம் பார்த்தோம். அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார், ஆனால் முடியல. ஆனால் இந்த படம் மனதறிந்து ஆழ் மனதோடு வாழ்த்துறேன், நல்லா வரும். எனக்கு ஒன்றே ஒன்று, 300 கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை 100, 150. ஆனால் இந்த ஒரு 5 கோடி 3 கோடியில் தயாரிக்கிற படமும் டிக்கெட் விலை தியேட்டரில் 100, 50, 150னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கார், மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க, பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க. இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும், அவ்வளோதான். ஏழைகள் பயக்கூடாது தியேட்டரில் வந்து. அவங்க எளிய முறையில் 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட். அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் பார்க்கணும். இப்போ இருக்கிற டிக்கெட் விலைக்கே பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். இப்போ பார்த்தா இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 5-6 சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்று கதையை தான் பார்க்குறாங்க, கதாநாயகன் யாருன்னு பார்க்குறதில்ல. இப்போது பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியா இல்லை. கமல்ஹாசன் ஒரு படம், மணிரத்னம் படம், நான் லைஃப் பாருங்க, பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோஸ், படம் சரியா இல்லைன்றாங்க. மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான்.
கமலஹாசன் உலக நாயகன் தான். கதை இல்லை, கதை மக்கள் விரும்பலை, அந்த கதையை மக்கள் விரும்பலை, அவ்வளோதான். அதனால் டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்லலை. கதை இருந்தால் யாரை கதாநாயகன் போட்டாலும் நல்லது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். மதுரை 16 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. தமிழ் அந்த காலத்தில் முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுரையில் உருவான இந்த படம் மதுரை 16 முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர்களுக்கெல்லாம் வெற்றி கொடி நாட்டும். ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார். இந்த டீம் பெரிய டீமாக தமிழகத்தில் வளரும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஆக்சுவலி நானும் மதுரைக்காரர் தான். ஆமாம், முதல்ல சரவணன் வந்து அப்படி கொஞ்சம் கூப்பிட்டாரு. இன்னைக்கு காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வரலேன்ட்டேன், இன்னைக்கு இல்லாத ஊருக்கு போகிறோம் பாருன்ட்டேன். அப்புறம் திருப்பி சொன்னார், சார் எல்லோரும் மதுரைக்காரங்க சார். சரி, மதுரைக்காரன் சொல்லும்போது அந்த பாசக்காரங்க இல்லை சரி வந்துருச்சு. சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போய்க்குவோம் அப்படின்ட்டு நினச்சேன். பேசி முடிச்சு கிளம்பலாம் போல இருக்கு. ஆக்சுவலி இந்த விழா வந்து நீ மதுரையிலே வச்சிருக்கா சார். ஏன்னா இங்கே நான், ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நீங்கள் உங்களை சேர்க்க மாட்டேன், எல்லாம் பங்கு வேறு மாதிரி கேஸாக இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள், நம்ம தான் இங்கே சென்னையில் இருக்க ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற மேலுக்கு எல்லாருமே மதுரை கோஷ்டி. இங்கே அவங்க கூட வந்து வாழ்த்து வந்திருக்கு பாதி பேர் மதுரை கோஷ்டி, எல்லாம் கோஷ்டி தான். அப்போ இது எதுக்கு நீங்கள் இங்கே வைக்கிறிய? நீங்கள் அங்கே வச்சு தான் செலவு மிச்சம் உங்களுக்கு. நாங்கள் அங்கே கொஞ்சம் பேர் தான் அங்கே வந்துருக்கோம், வேனில் போய் பஸ்ஸை பிடிச்சி எங்களை ஏற்றி வந்துருக்கோம் அங்கே. அதனால் நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க. அது அப்படியே இருக்குது. ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. மேடம் சொன்னாங்க, புதுசு மேடம், ஆமாம், திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி எல்லாம் இடத்துல மதுரையில் விட்டுட்டிலே அப்படின்னாங்க. லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு எடுத்துட்டார். அப்போ மதுரைக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இது பரவாயில்ல, நீங்கள் வந்து மதுரை 16 அது போதும், 18 ஏற்பட்டு இருக்குது. இப்போ மதுரை 60ன்னு வச்சுருக்கணும், எல்லாம் அவ்வளோ இருக்குது. இங்கே ஆள் கணக்கு பாரு எண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகே, இங்கே 16 ராசி தான். 16 வயது நீங்கள், வருஷம் 16, இப்போ மதுரை 16. ஓகே, ஊர் நாள் ராசி தான், 16 நாள் ராசி தான். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் பாராட்டணும்னா கேமராமேன் ரிஜுவான் சார், சூப்பர் சார். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன். ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது எங்களால், கரெக்டு தானே? அதுதான் கேமரான்னு இருக்கு. ஒரு கத்தி, அது பல வகையில் மதுரைக்காரங்க பல வகையில் கத்தியை கட்டுவாங்க. ஆமாம், கசாப்பு வெட்டுற கத்தி, கோழி வெட்டுற கத்தி, ஆளை வெட்டுற கத்தி, டிசைனாக இருக்கும். எடுக்குமே தெரிஞ்சுவோம், ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு, ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு, இது விறகு வெட்டுறதுக்கு. இப்படியே அந்த கத்தியே விதவிதமாக வச்சுருக்க மதுரைக்காரங்க. நம்ம அங்கே பழகுனாலும் நம்ம தெரியுது நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தி அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும். அந்த கத்தியை கைப்பட்டால் வெட்டிடுமோன்ட்டு. அதை நீ பதிவு பண்ணிட்டீங்க சார். ரெண்டு நடக்குது.
அப்புறம் மியூசிக். இது என்னென்னா இந்த மற்ற எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. முழுக்க முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்கம் வாசனையும் இல்லாமல் முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா டைரக்டரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டரு, நடிகர், இந்த கதாநாயகி அது மற்ற பொண்ணு மாதிரியே இருக்குது. இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதெல்லாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும். இது பார்த்தா அத்தை பொண்ணு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கதாநாயகி நினைக்கல. சரி ஓகே புடிச்சர் வீட்டில் சொந்தக்கார பொண்ணை கூட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு நினச்சேன். இங்கே சொல்லும்போது தான் அவங்க பார்த்தா அவ்வளோ கருப்பா கலையா. ஆமாம் ஊரில் பழனியாக வந்துடுச்சு. அப்போ சைலட் தெரிஞ்சுக்கோம்ல கோயிலில் அந்த மாதிரி தான் வந்துருக்காங்க. ஹீரோ ஜோரம் விஜய். ஜுரம் எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துடும். இப்போ என்னோட பொறுத்து ஆள் இறக்கிட்டாங்களேன்ட்டு நிறைய படங்களில் பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் மதுரைக்காரன் நடிச்சிருக்காங்க. நான் யாரா மதுரைக்காரன்டா இருப்பாங்க, ஏய் மதுரைக்காரன்டி இருப்பாங்க. டேலாக்கு மட்டும்தான் மதுரைக்காரனாக இருக்கும், மூஞ்சி மதுரை தெரியாது எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மதுரைக்காரன் சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல, அதுதான் மதுரைக்காரனாக தான் உங்களை பார்க்க முடிச்சு. மற்ற ஹீரோ தான் பார்ப்பனாங்க, டேலாக்கு மதுரைக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம், ஒரு தனிட்டாக்கில் வரட்டுங்கிறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அருண் விஜய் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு, விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு, அதே மாதிரி நீங்கள் ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க. அப்புறம் இந்த யூனிட்டு 1980 ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு, மிகப்பெரிய ஹிட், ஒரு வருஷம் ஓடிச்சு. அதில் எல்லாம் புதுசு. இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் ப்ரொடியூசரு புதுசு, டைரக்டரு புதுசு, எடிட்டரு புதுசு, நடிகர் எல்லாமே புதுசு, ஒருத்தரோட பழைய முகம் இல்லை. அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்றைக்கி நம்ம தலைவர் டிஆர் அதில் புதுசு. அது எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம். அதே மாதிரி இந்த மதுரை 16 எல்லாமே புதுசு, ஆனால் பண்ண போது ரவுஸ். அப்போ சம்பளம் பஞ்சு போடுவோமே என்ன, அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ். இந்த டீரை சொன்ன உடனே வருது அப்படியே, அதனால் அப்புறம் பவுஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்சது சார் ரொம்ப இப்படி ஏன் கிடக்கு ரோபோ. நீங்கள் ஒரே ஊருக்காரங்க, ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க, நிறைய விஷயங்கள் வெளியே மறைச்சிட்டாரு, நாகரிகங்களையும் மறைச்சிட்டாரு நிறைய. அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகே, நான் ஒய்ஃப் வேறு இருக்காங்க. மதுரை வேறு, மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான். மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை, அது ஆன்மீக மண் மட்டும் இல்லை, வீரமண்ணுவாங்க, பாசம் மண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரமண் பாசமன், அதனோட நன்றி மண்ணாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இவர் ஒருத்த விட்டு வைக்கல பிடிச்சிரு. அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டரு அதை மட்டும் சொல்லவர், அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தா அந்த டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்லவர். எல்லாம் சொல்லிட்டார். பார்ப்பார், அவரை விட்டுட்டேன் அப்பார், நீ வாடா, ஏய் கார்த்திக் நீ வாடா. இது கடைசியாக எல்லாம் கேமரா இல்லைங்க வாங்க கூட்டிருக்கலாம், எல்லாம் இங்கே நின்று நன்றி சொல்லியிருக்கலாம். ஆமாம், செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுருக்கலாம். எப்போ மதுரைங்கிறது இது வீரமண் பாசமண்ணும் கூட அது ஒரு நன்றி உள்ள மண் போல இருக்கு. அந்த இவருக்கு போட்டியே அவர் யார், டைரக்டர் ஜான் தாமஸ், அவர் லிஸ்ட்டு போட்டார். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இது பேனா வாங்கியிருப்பார்ல கடையில்,
கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்த கடைக்காரனுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவர் லிஸ்ட்டு போட்டார். நம்மளுக்கு சரி விடிஞ்சிரும் போலுக்கு இன்னைக்கு. இவர் ப்ரொடியூசர் பேசிட்டு நாங்கள் அவர்கிட்ட போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிருக்கோம். முடிச்சுட்டு போய்ட்டு வராரு ரோபோ சார். அவர் ஆமாம் அனுப்பிச்சிட்டேன். திரும்பி சாலை போட்டு திருப்பி பேச வச்சுட்டார். நான் என்னடா அது திருப்பி முதல்ல இருந்தா? ஆமாம் நான் தாரணியை மறந்துட்டேன். ஓகே நீங்கள் உண்மையிலே நன்றி. இவங்க பாருங்கள் அவர் ஸ்டூடெண்ட், அவங்க நன்றியை கட்டுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இப்படியா? எனக்கு தெரியும் வாணி போச்சு தெரியாது சார். நீங்கள் வாணி போச்சோன்னு ஏதாவது சொல்லிக்கிற ராணி போச்சு சொல்லிக்கிருப்பீங்க. எங்கே இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும். ஓகே டோட்டலாக இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பேர் வரணும். இதில் ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்ரு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரணும் நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு தடவை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் பெரிய மேலே போயிட்டாங்க. ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார், கேமராமேன் பெரிய கேமராமேன் ஆகிட்டாப்ல, மியூசிக் பெரிய வேலை ஆகிட்டார், டைரக்டர் பெரிய வேலை ஆகிட்டார், ஹீரோலாம் ஒரு 3-4 வருஷம் பிஸியாக இருந்தார். அதே ஒரு ராகம் எப்படி வெற்றி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட்டு, அதே மாதிரி இந்த புது யூனிட்டு ஒரு மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரைக்காரன் மட்டும் வைக்காமல் தஞ்சாவூர்காரன், கும்பகோணக்காரன், திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்கள் அரவணைச்சு போங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்களெல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, மக்களாக யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சுருக்கலாம். இதெல்லாம் நீங்களாம் சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் ரொம்ப வருஷமாக அவங்களோட ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ வரந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ வரந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்து மியூசிக் டேரக்டர் பாருங்கள், ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்கார். அங்கிட்ட கேமராமேனை பாருங்கள், அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட்டு அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்ரு பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறான், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லியிருக்கேன். 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், அவ்வளோ வர வச்சுருவோம். எங்கே தூக்கணும்னு சொல்லுங்கள், தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவேன். எங்கடான்னு பார்த்தா இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதனால் எடிட்டர் கையில் தான் இருக்குது. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்கள். அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார். ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி
இல்லை எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி, இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கும். ஆக்சுவலாக ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு டைரக்டர் பேர் ஜானு எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தப்பன் பெரியப்பன் அண்ணமே சித்திமே வெளியால் கூப்பிட்டா பைசா கொடுக்கணும்ல, அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவாக எடுத்துட்டாங்க. இதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் காது ஊத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனம் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு பேர் முதல்ல வந்தோடனே எல்லாம் தளபதின்ட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமாம் ஆமாம். அதனால் விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கணும் அப்படின்னு அந்த செயினை தூக்கி வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ணுற நிறைய படங்களில் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேயில் அந்த செயின் அந்த ஸ்பெக்ஸு அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை இப்படிலாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்குது. உடனே செயின் தூக்கி வெளியே விட்டேன். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணால் முட்டிங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் முடிச்சுக்கிட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை வெட்டி அடான்னு சத்தம் போட்டு சொல்லாங்கண்ணே பேசாமல் இருங்கண்ணே அப்படிலாம். அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். வணக்கம் எல்லாருக்கும். ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட் என்னோட நன்றியை எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன். மூவியில் நடந்தது சொல்லி கூடயே பழகினே செவ்வாழ. நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம், இல்லை பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம ஏரியா பையன் ஒருத்தர் இருக்கானேன்னு கனவுல வந்திருக்கலாம், இல்லை எடுத்து முடிச்சதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு 2 காமெடியை போட்டு விடலாம் கூட அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வீட்டுக்கு வந்தவார் செவ்வாழ. ஆனால் அங்கெல்லாம் நீ நல்லா தானே தமிழில் பேசின, உன்னை நம்பித்தானே வந்தேன். இங்கே வந்தவொடனே படக்கல் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டேயா, எவ்வளோ பெரிய ஆளி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானனன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பா அந்த மாதிரி என்னது என்னோட சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியுன்றேண்ணே. என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜானனனை தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்ட்டாக அப்பாவோட கலீகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்கியூஸ் அண்ட் யூரிடேஸ் படத்தில் ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமில். அப்போதுலேருந்தே எனக்கு தெரியும். ஸோ நல்ல ராப்போர்ட் எல்லாருக்கூடையும். அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ, அவர் கூட வந்து அப்போ தான் கற்றுக்குறோம் அந்த ஃப்ரேமில், இப்படி தான்டா பார்க்கணும், இப்படி தலையை குனிடா இப்படி தான்டா பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசாக சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க. அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர், அதாவது எப்படின்னா இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஆக்டராக வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தது தான் ஜாஸ்தி. எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லேயும் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வேற பாதி நான் ஒரு 3/4 ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து. அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ கூட நாங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து என்னோட சார், இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்கிட்ட, மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட், எல்லா ஒர்க்குமே பக்காவாக போய் செம்ம ஷார்ப்பாக போச்சு இவங்க கூட. அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ்
ரிஷி, விமல் 2 பேருமே வந்து பயங்கரமான டான்சிங் இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சூப்பராக இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து எங்கள் படத்தோட ஹீரோயின் நிவேதா. அண்ணன் வேண்டுகோள்னால் என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ். அவங்க கூடயும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஆக்டிங்ண்ணே. ஸோ வந்து வந்திருக்கிறவங்க சீஃப் கெஸ்ட் பிரபு சங்கர் அண்ணன், ராஜன் சார், மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பேரரசு சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜார்ஜ் விஜய் மாமா வந்து இப்போ தான் தெரியும் ரீசெண்டாக. ஆனால் முன்னாடி இருந்தே விஜய் டிவியில் வந்து ரோபோ சங்கர் அண்ணன் மாமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமாக ஃபன்னாக தான் இருக்கும், செம காமெடியாக இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம ஆளுக்கு கால் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே நாங்கள் ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் இல்லை. நாளே சண்டை காய்ச்சி அடித்தாதான் வேலைக்காகுன்றார் அவர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம். எங்களுக்கு தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேமரா, நியூ ஆக்டர்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்ட அடித்து பறக்கிறோம், இங்கிட்ட அடித்து பறக்கிறோம். இல்லைட்டா நாள் இப்படி இருக்குது வேலை அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னென்னா எங்களோட கேமராமேன் அப்போ தான் சவுதி அரேபியாவிலேருந்து வராப்பில். அவர் ஜெட்லாக்ல ஒரு பக்கம் பறக்கிறாரு. ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திங்கை எப்படி பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலான்னு தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும். எல்லாரும் மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.